ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யோகலட்சுமி டெக்கரேஷன். இன்றைக்கி வந்துட்டு எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ராகு கேது வழிபாடு அதுக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வந்தோம். நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் வந்துட்டு சம்மந்தமாக தோசை வழிபாட்டுக்கு வந்தார். நம்மளும் வந்துட்டு சரி கோவிலுக்கு நார்மலாக போயிட்டு வரலாமே, சாமி கும்பிட்டு வரலாமேன்ட்டு நம்மளுக்கு அம்பியாச்சு. இன்றைக்கி டெக்கரேஷன் ஒர்க் வந்துட்டு இல்லை. என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு குடோன் ஒர்க்கு டெக்கரேஷன் ஒர்க் இல்லாத நேரத்தில் குடோன் ஒர்க் வைப்போம். ஆனால் இந்த தடவை வந்துட்டு குடோன் ஒர்க் வைக்க வேணாம், நேராக கோவிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோவிலுக்கு வந்தாச்சு. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா 19 தீப விளக்குகள் வாங்கி விநாயகருக்கு 1 ப்ளஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ராகுக்கு 9 விளக்கு, கேதுக்கு 9 விளக்குன்னு வைப்பாங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா குடிநீர் இங்கே கிடைக்கும்ட்டு, சுத்தமான குடிநீர் கிடைக்குன்னு போட்டிருந்தாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா வந்துட்டு அங்கே நல்ல வெயில், வந்தவங்களுக்கு வந்துட்டு தாகமாக இருக்கவங்களுக்கு அந்த குடிநீர் வந்துட்டு என்ட்ரன்ஸ்லேயே கிடைக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். இதுதான் ராகு கேது வழிபாடு வந்துட்டு விளக்கேற்றுற இடம். இடது பக்கம் ராகுவும் வலது பக்கம் கேதுவும் வந்துட்டு இங்கே 9 விளக்கு, அங்கே 9 விளக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றுவாங்க. தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இங்கே. அது மட்டும் இல்லாமல் நமக்கே தெரியாமல் வந்துட்டு எந்த ஒரு தோசை வழிபாடு தோஷம் எதுவும் இருந்தாலும் சரி நம்ம ஜாதகத்தில் இங்கே அடிபட்டுரும். அதனால் வந்துட்டு நம்ம சரி சாமி கும்பிட்டு வந்துடலான்ட்டு வந்தாச்சு. வந்துட்டு சாமியும் வந்துட்டு தரிசனம் பண்ணிட்டோம். அர்ச்சனை ஒன்றும் பெருசாக பண்ணலை, சாமி தரிசனம் பண்ணியாச்சு. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த யாகம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏதோ சிறப்பு யாகம் நடத்தியிருந்தாங்க. ரொம்ப சூடாகவே இருந்துச்சு. லைட்டாக தொட்டு சாமி அந்த யாகத்தை தொட்டு கும்பிட்டுட்டு ப்ளஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பேப்பருக்காக பார்த்தோம், பேப்பர் கிடைக்கல. சரின்னு சொல்லிவிட்டு ஒரு 10 ரூபா நோட்டை எடுத்து சரி எடுத்துடலான்ட்டு உள்ளே விட்டால் நோட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக எரிஞ்சு போச்சு. சரி அதை தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் வந்துட்டு சாம்பலை வந்துட்டு இந்த யாக சாம்பலை வந்துட்டு கையில் எடுத்துக்கிட்டோம். அது கொஞ்சம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் வச்சா நல்லதுன்னாங்க. அதனால் வந்துட்டு திருநீரில் கலந்து வச்சிடலாம், வீட்டில் வந்துட்டு நம்ம திருநீரில் வந்துட்டு கலந்து வச்சிடலான்ட்டு எடுத்து மடித்து வச்சாச்சு. மடித்து வச்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு வந்துட்டோம். இந்த கோவில் வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸ்ஸு. அது மட்டும் பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்குன்ட்டு ஒரு ஐதீகம். அதனால் பார்த்திங்கன்னா இங்கே பின்னாடி வந்துட்டு ஒரு புளிய மரம் மாதிரி ஒரு மரம் இருந்துச்சு. புளிய மரமாக நினைக்கிறேன். அந்த மரத்தில் பார்த்திங்கன்னா இந்தமாரி குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுமாரி வந்துட்டு நிறைய தொட்டில் மாரி கட்டியிருந்தாங்க. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு கட்டுறதுனால பார்த்திங்கன்னா குழந்தை வந்துட்டு பிறக்குதுன்ட்டு இதை முழுசாக நம்புகிறாங்க. நாம் வந்துட்டு இந்த சிவபெருமான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த லிங்க வடிவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மலைக்கோயில் மாதிரி அங்கே ஒரு இது இருந்துச்சு. அதில் போயிட்டு நம்ம சாமி சிவபெருமானை வந்துட்டு வழிபட்டுட்டு வந்தோம். நல்ல உயரம், சரியான சூடு, கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இருந்தாலும் அதை பொருட்படுத்தலை. ஏன்னா என்றைக்கு ஒரு தடவை வரோன்ட்டு வந்துட்டோம். இங்கே மெயினான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல 50 பேருக்கு வந்துட்டு அன்னதானம் வந்துட்டு சாப்பாடு நடக்குது. அந்த 50 பேரில் நம்மளும் ஒரு ஆளாக வந்துட்டு நமக்கு இடம் கிடச்சது பெரிய விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே சாப்பாடு வந்துட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஐதீகம். ரொம்பவே சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராகவும் வந்துச்சு. ஆனால் டேஸ்ட்டு பார்க்காம சமைப்பாங்களாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் கோயில் போய்ட்டு